சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதி நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் முடிஞ்சு வச்சிருக்கிற இந்த காணிக்கை கண்டிப்பாக வந்துட்டு மகாவோட உயிரை காப்பாற்றி மாப்பிள்ளை கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொன்னல, இப்போது அதே மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே விக்ரம் வந்துட்டு மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மகா, நான் விக்ரம், நீங்கள் மகா தானே அப்படின்னு கேட்க மகா மனசுலேயே வந்து நினைக்கிறாங்க, ஆமாம் விக்ரம், நான் மகா தான், ஆனால் இந்த உண்மையை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. நான் அந்த உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு டாக்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. விக்ரம் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. மகா, நான் உங்களை பார்க்கணும் தான் 2 நாளாக தவிச்சு போயிருந்தேன், தூக்கமே கிடையாது, உங்கள் முகத்தை எப்போ பார்ப்போம், உங்ககிட்ட எப்போ பேசுவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே அசந்து போயிடுவீங்க. என்கிட்ட பேசுங்க மகா, என்னை பாருங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு மகான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் மகா அமைதியாக நின்றுட்டு இருக்கிறதுனால விக்ரம் வந்துட்டு, சாரிங்க, நான் என்னோட மகான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்புகிறாங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு பயங்கரமாக காற்றடிக்குது. அப்போ மகா வந்து முகத்தை வந்து மூடி இருப்பாங்க. அந்த காற்றுல அந்த துணி வந்து பறக்குது. பறந்த உடனே அப்படியே மகா வந்து திரும்பி பார்க்குறாங்க. விக்ரமும் மகாவோட முகத்தை வந்து பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அப்படியே மகாவையே பார்த்துட்டு இருக்காரு விக்ரம். இதை பார்த்ததுமே புலிமுருகன் நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா எல்லாமே போச்சு, விக்ரம் மகாவோட முகத்தை பார்த்துட்டான், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் அப்படியே மகாவையே பார்த்துக்கிட்டு ரோஸை வந்து மகா கிட்ட கொடுக்கலான்னு போகிறாங்க. இதை பார்த்து நந்தினி வந்துட்டு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. விக்ரம், நீ தேடிட்டு இருந்த மகா அவ கிடையாதுப்பா, இவ தான் உன்னோட மகா அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் அவங்கள பார்த்துட்டு, என்னது இவ மகாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, இவ தான்ப்பா நீ தேடி வந்த மகா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விக்ரம் அப்படி பார்க்குறீங்க, நான் தான் உன்னோட மகா, நாம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போனது, மூவி போனது அப்படின்னு நிறைய இருக்குது, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல விக்ரம் அப்படியே குழம்பி போய் நின்றுட்டுருக்காரு. அப்போது விக்ரம் வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து கேட்குறாரு, அம்மா அப்போது இவங்க மகா இல்லையா, ஆனால் எனக்கு இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, இவங்கக்கிட்ட ரொம்ப பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜோதிக்கு வந்து கோவம் வருது. நேராக வந்து நந்தினி கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. என்னடி சொன்ன, நீ வந்து மாப்பிள்ளை கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு மூவிக்கெலாம் போனியா, என்ன கதையாக விட்டுட்டுருக்க, நீ கோவில் ஆச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு, இல்லைன்னா கோவிலில் கூட பார்க்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னா ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் விஜய் ஐஸ்வர்யாவும், அம்மா அமைதியாக இருமா, நீ ஏதாவது பேச போய் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அவ்வளோதான், கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு வந்து ஜோதியை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா சொல்லுங்கம்மா, அப்போது இவங்க மகா கிடையாதா, எனக்கு இவங்கள ரொம்ப நாள் வந்து பார்த்து பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, இல்லைப்பா விக்ரம்மா, அதெல்லாம் உன்னோட அப்படின்னு சொல்ல வரும்போது அப்போ மகா வந்துட்டு, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு, நீங்கள் சொல்கிறீங்களா, சொல்லுங்கள், உங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா, எனக்கு உங்களை பார்த்தா மாதிரியே இருக்குது, நீங்கள் எனக்கு யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, நான் உங்களோட பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பிஏவா அப்படின்னு விக்ரம் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் ஜோதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும், என்ன இவ இப்படி சொல்கிறான், எதுக்காக பிஏன்னு சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிடுறாரு. புலிமுருகன் ஒரு பக்கம், எப்படியோ மகா அக்காவை காப்பாற்றிட்டான், இதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சுருக்காளோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. நந்தினி இதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட பிஏவா, நிஜமாவே நீங்கள் என்னோட பிஏ தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் உங்களோட பிஏ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே மகாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே முடிக்கிறாங்க. பக்கத்தில் விக்கி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ விக்கி வந்துட்டு, மேடம் உங்களோட பேர் காவேரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு, என் பேர் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உங்கள் பேர் கேட்டால் அவர் சொல்லி நீங்கள் இவ்வளோ நேரம் யோசிச்சு சொல்கிறீங்களே, என்ன உங்கள் பேர் கூட உங்களுக்கு மறந்துடுச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவும் ஜோதியும், என்ன இவ பேரை காவேரின்னு சொல்கிறா, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினி வந்துட்டு விக்ரமையும் மகாவையும் ரொம்ப பேச விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, விக்ரம் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகாவையும் கூட வர சொல்லி சொல்கிறாங்க.
அப்போது நந்தினி வந்துட்டு அவள் எதுக்காக நம்ம கூட வரணும் அப்படின்னு கேட்க, அம்மா அவங்க என்னோட பிஏ, அவங்க என் கூட தான் இருக்கணும் எப்பவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. புலிமுருகன் ஒரு பக்கம் நந்தினி கிட்ட, அக்கா என்னக்கா இது இப்போவே இப்படி பேசிக்கிறாங்க, இன்னும் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கெலாம் வந்து விக்ரம் அந்த மகா கூட பேச ஆரம்பித்தா அவ்வளோதான் போல இருக்கே, அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினி வந்துட்டு அதெல்லாம் நான் நடத்தவே விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, விக்ரம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து வெளியில் வராங்க. ஒரு பக்கம் ஜோதி வந்துட்டு மகாவை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து வெளியில் வந்து மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னடி இவளுக்கு கல்யாணம் ஆனது கூட இவளுக்கு ஞாபகம் இல்லையடி, பேரை வேற காவேரின்னு சொல்கிறாளேடி அப்படின்லாம் சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா இப்போ இவ்வளோ நாள் வந்து மகா இல்லாமல் இருந்தது நமக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ மகா வந்துட்டால இனிமேல் எல்லாமே மாறிடும், இனிமேல் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது பாரு, நீ சந்தோஷமாக இருமா, அதான் மகா வந்துட்டால அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோதி வந்துட்டு, அவள் மகாவாக வந்திருந்தா பரவாயில்லடி, இப்போ அவள் காவேரியா வந்திருக்காளேடி, அவளுக்கு கல்யாணம் ஆனது கூட விதி என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடுதே அப்படின்லாம் வந்து ரொம்ப அவங்க எமோஷ்னலாக பேசுகிறாங்க. மகா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நந்தினி கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு வந்துட்டு விக்ரம் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் விக்ரம் சொல்லுங்கள், இந்த கோவிலுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, விக்ரம் வந்து ரொம்ப அலட்சியமாக அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு வேண்டா வெறுப்பாக வந்து பேசுகிறாங்க. அவங்களும் வந்து அப்படியே பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க. மகா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு இவங்கக்கிட்ட பேசாமல் மகா கிட்டேயே வந்து பேசுகிறாங்க. அவன் விக்ரம் வந்து மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. காவேரி சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நாளாக என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு 1 இயராக உங்ககிட்ட வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இயராக வேலை செஞ்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, உங்ககிட்ட நிறைய பேசினேன், உங்ககிட்ட நிறைய பேசணும் போல் இருக்குது, நிறைய கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு வேறு சில விஷயத்தெல்லாம் வந்து கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட எப்படி நடந்துப்பேன், எப்படி பேசுவேன் உங்ககிட்ட, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்ககிட்ட பேசவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு, எனக்காக நீங்கள் எதையும் மாற்றிக்க வேண்டாம், நீங்களாகவே இருங்க, அதுவே போதும் எனக்கு, இப்போ எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, நிஜமாவா சொல்கிறீங்க, அப்படி தான் பேசுவேன் நான் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நந்தினி வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, பேச சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு விக்ரமோட கையை வந்து பிடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. விக்ரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க. இது பார்த்துட்டு இந்த விஜயா ஐஸ்வர்யா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தீங்களா, இது எல்லாமே அத்தை சொல்லி தான் இப்படிலாம் பண்ணுறா இவ அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் வந்துட்டு, இந்த மொத்த ட்ராமாவும் அம்மாவோடது தான், இது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு, என்னடி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தடுக்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நந்தினி கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு வந்து நடக்கும்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மகா வந்து காலை வச்சு தட்டி விடுறாங்க. விடும்போது வந்துட்டு அப்படியே அவங்க விழுற மாதிரி போகிறாங்க. விழுற மாதிரி போன உடனே விக்ரம் வந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காலை ஸ்லிப் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உடனே, இல்லை காலெலாம் ஸ்லிப் ஆகலை, இவ தான் என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி மகா வந்து கை காமிக்கிறாங்க. என்னது அவங்க தள்ளி விட்டாங்களா, நீங்கள் தள்ளி விட்டீங்களா அப்படின்னு கேட்க, மகா வந்துட்டு இல்லை அப்படின்னு தலையாட்டுறாங்க. உடனே நந்தினி வந்துட்டு, இதுக்கு தான் இவங்களெல்லாம் வந்து வைக்கிற இடத்துல வைக்கணும், வேலைக்காரங்களா மட்டும் நடத்தணும், இதுக்கு மேலெல்லாம் இவங்கள வந்து நடத்தணும்னா இப்படி தான் வந்து நடந்துப்பாங்க, இவங்கள வைக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. முதல்ல வந்து எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, என் வீட்டு மருமகளை வந்து காலை வந்து நீ தட்டி விடுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து ரொம்ப கோபமாக போயிட்டு மகாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. மகாவை அடிக்க போகும்போது கரெக்டாக விக்ரம் போயிட்டு நந்தினியோட கையை வந்து பிடிக்கிறாங்க, தடுக்கிறாங்க. அப்போது நந்தினி வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.